குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? குரு பெயர்ச்சின்றதை தாண்டி முதல்ல பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது சார்? கண்டிப்பாக. ஸ்ரீ குருப்பியோ நம. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாகச்ச பஜதாம் கல்பவக்ஷாய நமதாம் காமதேனுபி அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தப கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு. எனக்கு ஜோதிடம் போதித்த அனைத்து குருநாதர்களையும் எனதருமை குருநாதர் திரும்ப புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி, நல்ல ஒரு விஷயம் குரு பயிற்சி வருது, நிறைய எல்லாம் பேசியிருப்பாங்கன்னு நம்ம நினச்சோம். ஸோ இந்த தடவை அரசியல் நிகழ்வுகளுக்கு அதிகம் முக்கியத்துவம் போனதுனால குரு பயிற்சி கம்மியாக இருக்குது. குரு இந்த தடவை 12 வருஷம் கழித்து தன்னோட கடகராசி உச்ச ராசிக்கு வரப்போகிறாரு. ஸோ உச்சமான பலன்களை எல்லாம் இந்த குரு கொடுக்க போகிறாரா, குரு மாறி வராரு, நல்லா இருக்க போகுதான்னா, மேசராசி முதல்ல எடுத்தோன்னா குரு பயிற்சியில் பொதுவான பலன்கள்னு பார்த்தோன்னா இத்தனை நாள் இருந்த ஒரு சில பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுகள் கிடைக்கும். ஏன்னா நிறைய ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி படுத்திகிட்டு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி அரசியல் தலைவர்களே சிம்ம ராசிக்காரங்களை எல்லாம் வச்சு செஞ்சுட்டாரு. ஸோ இதெல்லாம் ஒரு ரிலீவ், இதிலிருந்து ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை கொடுப்பார். தங்கத்தினுடைய விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் மீண்டும் அதிகரிக்கலாம். ஏற்ற இறக்கமான தங்கத்துடைய நிலை இருக்கும் அப்படின்னு. உச்சராசிக்கு குரு வரார் அப்படிங்கிறப்போ முக்கியமாக ஆன்மீகம் சார்ந்த நிகழ்வுகள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குன்னு அதெல்லாம் ஒரு நல்ல நிலைக்கு வர்றது, குழந்தை பாக்கியம் இதனால் இல்லாதவங்களுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும்.